ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 965வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸோட வந்துருங்க. என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயசு பொண்ணு 52 லட்ச ரூபாயை ஆன்லைன் கேமில் இழந்திருக்கு. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அமேசானில் ஒரு ஆஃபர் ரன் பண்ணுறாங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்விட்டருக்கு போட்டியாக ஒரு அப்ளிகேஷன் வரப்போகுது, அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஹாட்ஸ்டாரை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களாம். இதை பற்றின டீட்டெயில் இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 35G இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்துருச்சுங்க. ஜூன் 14ஆம் தேதி அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு 15,000 ரூபாய்க்கு வரப்போகிற மொபைல். LCD 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட டிமென்சிட்டி 6080 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட மேஜர் ஹைலைட் என்ன தெரியுமா? இதில் 108 MPக்கான சாம்சங் கேமரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் மொபைல் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரியல்மிலேருந்து ரியல்மி GT3 இதனோட குளோபல் லான்ச் டேட் வந்திருக்குங்க. இது வந்து அஃபிஷியல் கிடையாது, ஒரு லீக் டேட் தான். இந்த மொபைல் உலகத்திலே அதிகமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிற ஒரு மொபைல். 240 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து அந்த மொபைல் தான். ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட வருது. இதனோட குளோபல் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்க்க முடியுது. இன்னும் கன்ஃபார்மான விஷயங்கள் எதுவும் தெரியல, தெரிஞ்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ஐக்கூலேருந்து Neo 7 Pro இந்தியாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் வரோம் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணியிருந்தாங்க. நானும் இந்த மாதம் வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மனுஷன் போன மாதமே நாங்கள் வந்து வரோன்னு சொன்னவங்க ஜூலை 4ஆம் தேதி தான் வருவோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 4ஆம் தேதி தான் ஐக்கூவோட Neo 7 Pro வரப்போகுது. அடுத்து ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக தர போகிறாங்கங்க. எப்படி தெரியுமா? ஏற்கனவே ஜியோ IPL ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுத்ததுனால அவங்க வந்து ஸ்ட்ரீமிங்கில் எக்கச்சக்க சாதனையை தொட்டாங்க. ஸோ இதை பின்பற்றி ஹாட்ஸ்டாரும் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஃபுல்லாக ஃப்ரீ கிடையாது. ஏசியா கப் அண்ட் ICICI வேர்ல்டு கப் 2023 மேட்சஸை ஃபுல்லாக ஃப்ரீயாக தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஹாட்ஸ்டார் இருந்தால் மட்டும் போதும், சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் அஃபிஷியாக வர்றது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நானே ஷாக்கான ஒரு அப்டேட்டுங்க. கொஞ்சம் டெக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாதவசித் யாருன்னு தெரியுமா? ரியல்மியோட CEOவாக இருந்துட்டு இருந்தாருங்க. ஸோ திடீர்னு பார்த்தா இவர் வந்து ஹானருக்கு மாறிட்டாரு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ஹானரோட CEOவாக இவர் வந்து பொறுப்பேற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இன்னும் கன்ஃபார்மான டீட்டெயில் எதுவும் வரல. ஸோ இப்படி பொறுப்பேற்கிறதுனால ஹானரை திரும்பவும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏற்கனவே ஹானர் தனி பிராண்டாக பிரிச்சுட்டாங்க. ஹானருக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹானர் தனி பிராண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அடுத்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்விட்டருக்கு போட்டியாக ஒரு அப்ளிகேஷனை எட்டு வர போகிறாங்க. ட்விட்டர் மாதிரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் கவர் பண்ணியிருந்தேன். அதனோட கோட் நேம் ப்ராஜெக்ட் 92 அப்படின்ற கோட் நேமில் இருக்குதாம். அதனோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் லீக் வந்திருக்குங்க. சின்ன சேஞ்ச் கூட இல்லை, அப்படியே ட்விட்டரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் 92 இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட், 13 வயசு பொண்ணு கேம் ப்ளே பண்ணுறதுக்காக அவங்க அம்மா அப்பா பணத்துலேருந்து 52 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்குங்க. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கேம் ப்ளே பண்ணுறதுக்காக இன்னும் பர்ச்சேஸில் மட்டும் அந்த பொண்ணு 52 லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்கான். இங்கே சோகமான விஷயம் என்னென்னா, அந்த அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ வெறும் 5 ரூபாய் தான் இருக்குதான். எப்படி இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. 52 லட்ச ரூபாய் இருக்கிற அக்கௌண்ட்டை ஒரு நாள் கூட செக் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன கதைன்னு புரியல. இதையே அவங்களோட டீச்சர் தான் கண்டுபிடிச்சி அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்களாம், பொண்ணு கேமுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்குது பாருங்க அப்படின்றத. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த பொண்ணு மட்டும் இந்த அளவுக்கு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேமில் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 52 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. நம்புகிற மாதிரியே இல்லை போங்க. இல்லை யாராக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எங்கள் ஊர்லேயும் இதே மாதிரியான ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து ஜியோலேருந்து 5 பிளானை எட்டு வந்திருக்காங்க. என்னடா இது 5 பிளான் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த பிளான் மாதிரி தான் இருக்குது. ஆனால் விலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஜியோ கிளவுட், Jio 7 Pro, அதுபோக ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ செக்யூரிட்டி, ஜியோ கிளவுட் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்லாம் லான்ச் ஆயிருக்குங்க. என்னெல்லாமோ மாற்றங்கள் பண்ணுறாங்க போங்க. அடுத்து இப்போ அமேசானில் ஒரு ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. பிளாக் பஸ்டர் டிவி டேஸ் அப்படின்ற பேரில் இது TCLோட சேர்ந்து ரன் பண்ணுறாங்க இந்த ஆஃபரை. ஸோ இதில் HDFCயோட கிரெடிட் கார்டு, பேங்க் ஆஃப் பரோடாவோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா டிவிக்கு நல்ல ஆஃபர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீல் Pigeonலேருந்து 1.5 லிட்டர் கிட்டில், அது போக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் ரெண்டும் சேர்ந்து
காம்போவாகவே ₹699 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு தரமான டீல் அப்படின்னு தோணுது. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ் அப்புறம் ஆஃபர்ஸ். பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.